இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா யூஎஸ்பி பென்ட்ரைவை எப்படி பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றலான்னு பார்க்க போகிறோம். எதுக்காக பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றணும்? இப்போது நம்மள்ட்ட உள்ள டெஸ்க்டாப்லேயோ லேப்டாப்லேயோ சிடி டிரைவ் இல்லை, ஆனால் நமக்கு ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணலான்னா, நமக்கு எந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணுமோ அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய்ட்டு அதோடைய ஐஎஸ்ஓ இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணி அதை நம்ம பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றி நமக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் கூகுள் போய்ட்டு பூட்டபிள் யூஎஸ்பின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரூஃபஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும். இந்த சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு தேவையான பூட்டபிள் பென்ட்ரைவை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு. இதில் நீங்கள் டவுன்லோடு கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 3.20 இருக்குது. இது மாறிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து 3.20 மேபி 100 நாளாக அவங்க வெர்ஷன் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டுலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆட் வந்திருக்கு. இப்போ நமக்கு டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிட்டு. இப்போ அந்த டவுன்லோடு எங்கே கம்ப்ளீட் ஆகிருக்குன்னா என்னுடைய டவுன்லோட்ஸில் இருக்கும் 3.20. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணுமோ அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் உபுண்டு டெஸ்க்டாப்பை தான் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி கூகுள் போய்ட்டு உபுண்டு டவுன்லோட் மட்டும் டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வரதே டவுன்லோட் உபுண்டு டெஸ்க்டாப். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே வாங்க. இதுதான் அதோடைய சைட்டு. உபுண்டு 22.04 LTSன்னு இருக்குது. இதுதான் அதோடைய லேட்டஸ்ட் வெர்ஷன். இதை இங்கே டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். பாருங்கள், டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டேன். பார்த்துட்டிங்கன்னா நமக்கு உபுண்டு 22.04 டவுன்லோட் ஆரம்பிச்சிட்டு நான் அதை கேன்சல் பண்ணிக்கல. ஏன்னா நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள் இந்த ரூஃபஸ்ட் அந்த இதை. இப்போ எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் பென்ட்ரைவை மாட்டிக்கோங்க. இப்போ என்னுடைய பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா HSN 7.8 GB. உங்கள்கிட்ட 2-3 பென்ட்ரைவ் மாட்டிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எந்த பென்ட்ரைவில் பூட்டபிள் பென்ட்ரைவை மாற்ற போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணணும். இப்போ என்கிட்ட ஒரே ஒரு பென்ட்ரைவ் தான் இருக்கிறனால ஒன்று தான் காட்டுது. அது 8 GB பென்ட்ரைவ். இப்போது நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூட் செலெக்ஷன் பண்ணணும். பூட் செலெக்ஷனில் செலக்ட் போய்ட்டு நம்மளுடைய ஐஎஸ்ஓ இமேஜ் எங்கே இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் உபுண்டு ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் உபுண்டு 22.04 நீங்கள் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செலக்ட் பண்ணாலே அதுவே அதுக்கு தேவையானதை எடுத்துக்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா FAT32ன்னு எடுத்துகிட்டு கிளஸ்டர் சைஸ் இதில் நம்ம எதுவுமே மாற்றணும் தேவையில்ல. நம்ம ஸ்டார்ட் கொடுத்தா நம்மளுடைய பென்ட்ரைவை உபுண்டு டெஸ்க்டாப்புடைய பூட்டபிள் டிஸ்காக மாற்றிடும். இப்போ இதே இது நீங்கள் வேறு ஒரு ஓஎஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாலும் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இப்போ விண்டோஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிக்கலாம், விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என் விண்டோஸோடைய ஐஎஸ்ஓ இமேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 இருக்குது, விண்டோஸ் 10 வச்சுருக்கேன். இப்போ விண்டோஸ் 10 நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா விண்டோஸ் 10 வந்துட்டு அதோடைய பார்ட்டிஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஜிபிடின்னு மாறிட்டு இதில் நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் டைப் வந்து NTFS மாறிட்டு அது கஸ்டர் சைஸ் மாறிட்டு. ஸோ நம்ம ஜஸ்ட்டு நம்மளோட ஐஎஸ்ஓ இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஓஎஸோடைய ஐஎஸ்ஓ இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இல்லை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து உபுண்டு தான் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் போய்ட்டு உபுண்டு 22.04 செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதுவே இருக்கட்டும். நம்ம வந்து ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டார்ட் நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த ஐஎஸ்ஓ இமேஜில் உள்ள கண்டென்ட்டை நம்ம பென்ட்ரைவில் காப்பி பண்ணிடும். அப்புறம் நம்ம பென்ட்ரைவை பூட்டபிள் பென்ட்ரைவை மாற்றிடும். நமக்கப்புறம் நம்ம லேப்டாப்பையோ டெஸ்க்டாப்பையோ பூட் ஃப்ரம் யூஎஸ்பின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓஎஸ் லோட் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன் வந்துடும். உங்களுக்கு தேவையான இதை நீங்கள் கன்ஃபிகர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரைட் இன் ஐஎஸ்ஓ இமேஜ் மோடு வந்துருக்கும். இதுதான் ரெக்கமெண்டட். அதே மாதிரி நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி டேட்டாஸ்லாம் எரேஸ் ஆயிருன்னு சொல்லி வந்துருக்கும். நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். அதில் டேட்டா இல்லை. ஏதாவது இம்பார்ட்டன்ட் டேட்டா இருந்துச்சுன்னா நீங்கள் பேக்கப் எடுத்துகிட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டிங்கன்னா கீழே வந்து அந்த இதெல்லாம் காப்பி ஆகிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டுனா நமக்கு இந்த இடத்துல 100% முடிஞ்சிடும். அதே மாதிரி இப்போது நீங்கள் ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணுறீங்கன்னா மினிமம் 8 GB தேவைப்படும். விண்டோஸ் 10 பண்ணலாம் தான். இப்போது நீங்கள் லினக்ஸில் உபுண்டு வேறு எதாவது பண்ணலாம் தான் 4 GB USB இருந்தாலுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம் பூட்டபிள் பென்ட்ரைவா. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான மினிமம் யூஎஸ்பி சைஸ் இருக்கணும். இப்போது 4 GB 8 GB. அதே மாதிரி
பார்ட்டிஷன் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜிபிடி வந்து இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் மாடல்லாம் ஜிபிடி சப்போர்ட் பண்ணும். இப்போ நீங்கள் உங்களுடைய லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ பழைய மாடலாக இருந்தால் எம்பிஆர் மாஸ்டர் பூட் ரெக்கார்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுமாதிரி FAT32 ஃபைல் சிஸ்டமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் FAT32 சப்போர்ட் பண்ணும், விண்டோஸை பொறுத்த வரைக்கும் NTFS பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் எம்பிஆர் செலக்ட் பண்ணிவிட்டு FAT32 கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ பழைய வெர்ஷனாக இருந்துச்சுங்க பட்சத்தில். இந்த ரூஃபஸ் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நமக்கு எந்த விதமான பூட்டபிள் இமேஜையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது நிறைய பேர் வந்து இப்போ உபுண்டு சைட்டில் போய்ட்டு அவங்களுடைய ட்ரை பண்ணுவாங்க, அல்லது மைக்ரோசாஃப்ட்டில் போய்ட்டு இது வந்து காமன் அப்ளிகேஷன். இது மூலமாக நீங்கள் விண்டோஸும் எடுத்துக்கலாம், லினக்ஸும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான ஆப்ரேட்டிங்ஸும் நீங்கள் பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் தான். இது வந்து ஃப்ரீவேர் தான், யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து விண்டோஸ்க்கு உள்ள அப்ளிகேஷன் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ எதனால் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய யூஎஸ்பி பென்ட்ரைவ் வந்து பழைய மாடலு. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து USB 3 அல்லது லேட்டஸ்ட் மாடல் USB யூஸ் பண்ணீங்களா தான் உங்களுக்கு நல்ல ஸ்பீடாக இருக்கும். இப்போ உங்களுக்கும் நீங்கள் பழைய USB யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உபுண்டுவோ விண்டோஸோ போடும்போது அதோடைய சைஸை பொறுத்து உங்களுக்கு அந்த காப்பி அந்த இது டைம் எடுக்கும். இப்போ நீங்கள் USB 3 எடுத்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் USB 3லேயே விண்டோஸ் 10 போகும்போது அதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 6 GB தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாலும் டைம் எடுக்கும். இப்போ இது 98 ஆக போகுது, இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது. கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் எப்படி நம்ம பூட்டபிள் பென்ட்ரைவில் வந்து உபுண்டு இன்ஸ்டால் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ நமக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எவ்வளோ பார்த்தீங்கன்னா 22 மினிட்ஸ் பக்கத்தில் எடுத்துருக்குது. நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மை கம்ப்யூட்டரில் போய் பாருங்கள், நம்ம அதோடைய சைஸை பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டியில் போய்ட்டு யூஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா 3.4 GB அரௌண்ட் காப்பியாக இருக்குது. கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் போய்க்கலாம். இதோடைய ISO இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே 3.4 GB.